இன்னைக்கு மண்டே பேக் டு நார்மல். ஆஃப்டர் 10 டேஸ் கழிச்சு தங்கச்சி உடம்பு ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஆஃபீஸ் கிளம்புறா. நேற்று நைட்டே புளிச்சக்கீரை தொக்கு செஞ்சு வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேர்க்கடலை சட்னி தான். எங்கள் புஜ்ஜிமா கிச்சன் வாசல்லே வெயிட் பண்ணுவா. அவளுக்கு பால் வச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டே போக மாட்டா. வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிக்சர் ஜாரில் 6-7 வரமிளகாய், 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை விழுத சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டே நீங்கள் செஞ்சிங்கன்னா சட்னி கெட்டியாயிரும். எங்கள் புஜ்ஜிமாக்கு வச்ச பாலை அவசரத்தில் நான் பொங்க விட்டுட்டேன். இட்லி எப்பயுமே நம்ம நார்மலாக கொத்தில் ஊற்றுறத விட துணியில் ஊற்றும் போது இன்னுமே சாஃப்டாக வருது. இது வரைக்கும் இட்லி பாத்திரத்தில் ஊற்றுனவங்க ஒரு முறை துணியில் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தங்கச்சிக்கு அப்பளெல்லாம் பொரித்து வச்சு ஆஃபீஸ் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.